அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பூர்வீக சொத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த பூர்வீக சொத்துக்கு பட்டா வேண்டி விண்ணப்பிப்பது எப்படி? முதல்ல இந்த பூர்வீக சொத்து யார் பேர்ல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்பா பேர்ல இருக்கா, அம்மா பேர்ல இருக்கா, தாத்தா பேர்ல இருக்கா, பாட்டி பேர்ல இருக்கா, இல்ல தாத்தாவோட அப்பா பேர்ல இருக்கா, இல்ல பாட்டியோட அப்பா பேர்ல இருக்கா, யாரு பேர்ல இருக்கு அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கிறணும். அது அந்த சொத்து அவங்க பேர்ல வருவாய்த்துறை ஆவணத்தின் அடிப்படையில செட்டில்மெண்ட் ஆவணத்துல இருக்கா, இல்ல அப்படின்னா நம்மளுடைய பட்டாவில் இருக்கா, இல்ல யூடிஆர்ல இருக்கான்னு தெரியணும். இல்ல அப்படின்னா அதுக்கு பத்திரம் இருக்கா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சொத்தை நம்ம எப்படி மாற்ற போறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கடுத்த ஒரு வழிகாட்டுதலுக்கு நீங்க வரணும். சொத்தை எப்படி நம்ம பேருக்கு மாத்த போறோம், வாரிசு அடிப்படையில நம்ம மாத்திரமா இந்த சொத்தை, இல்ல நம்மளுடைய அப்பா நமக்கு உயில் எழுதி வச்சிருக்காரு, இல்ல தாத்தா உயில் எழுதி வச்சிருக்காங்க, இல்ல பாட்டி உயில் எழுதி வச்சிருக்காங்க, அந்த உயிலின் அடிப்படையில் நம்ம இந்த சொத்தை மாத்த போறோமா, இல்ல அப்பா குடும்ப ஏற்பாட்டு ஆவணம் நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு, இல்ல அம்மா நமக்கு தான செட்டில்மெண்டா எழுதி கொடுத்திருக்காங்க, இல்ல தாத்தா எழுதி கொடுத்துருக்காங்க, இல்ல பாட்டி எழுதி கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட நேர்வுகள்ல அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை வச்சு நம்ம மாத்த போறோமா, இல்ல நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரும் பாகப்பிரிவினை செஞ்சுக்கிற போறோமா, பாகப்பிரிவினை செஞ்சு அந்த பார்ட்டிஷியன் டீட் என்று சொல்லக்கூடிய பாகப்பிரிவினை சட்டத்தின்படி பாகப்பிரிவினை செஞ்சு அதை சப்டிவிஷன் பண்ணி நம்ம பட்டா வாங்க போறோமா என்பதுல நீங்க தெளிவாக இருக்கணும். இதுல இரண்டு வகையான பட்டாக்கள் நீங்க வாங்க முடியும். ஒண்ணு உட்பிரிவு அல்லாத பட்டா. நம்ம ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, 5 ஏக்கர் இருந்தா 5 ஏக்கரும் அவருக்கே போய் சேர்ந்துரும். அதுல எந்த விதமான உட்பிரிவும் கிடையாது, பேர் மட்டும் மாற்றம் செய்வாங்க. இதுக்கு அளவு எவ்வளவு என்பதை 15 தினங்கள். 15 தினங்கள்ல நீங்க பட்டா மாறிடும். இதுக்கான பணம் நீங்க 60 ரூபாய் செலுத்தினா போதும். சில பேர்லாம் 5000 10,000 கொடுக்குங்க. டெய்லி வருவாய்த்துறையில அவரை லஞ்சம் வாங்கி பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கி கைது செஞ்சுட்டா வருது. இப்படி இருந்து யாரும் திருந்துவது கிடையாது. நிலைமையை பாத்தீங்களா, மக்கள்கிட்ட இருந்து அப்படி புடுங்கிறதுக்கு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு அடுத்து உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதலுக்கு 400 ரூபாய் பிளஸ் ஒரு 460 ரூபாய் நீங்க கட்டணும். இந்த பட்டா மாறுதல் சம்பந்தமாக அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் அலையக்கூடிய அலைச்சலை நம்மளால சொல்லி மாளாது. ரெண்டாவது, திங்கட்கிழமை முதலமைச்சர் நம்ம மாவட்ட ஆட்சியரின் குறைதீர்ப்பு முகாம்ல கொடுக்கக்கூடிய புகார் மனுக்கள்ல பாதி மனுக்கள் பட்டா சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமான புகார் மனுக்கள். அப்படி மாசம் நீங்க வாங்குறீங்க, திங்கட்கிழமை வாரம் வாங்குறேன், வாங்கினாச்சும் அதுக்கு தீர்வு கண்டுட்டீங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். மக்கள் இன்றளவும் பட்டாவுக்காக அலக்களிக்கப்படுகிறாங்க. அதுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டுதலை அந்த அரசு அலுவலர்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. காரணம் என்னன்னா, தெளிவான வழிகாட்டுதல் அரசாணை 210 சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த 210 மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இல்ல அப்படின்னா உங்களுடைய ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ல சொல்லப்பட்டிருக்கல பட்டா மாறுதல் எப்படி செய்யணும்னு, அதனாச்சும் கொண்டு போய் சேருங்க. இல்ல நில நிர்வாக ஆணையருடைய சுற்றறிக்கைகள் இருக்குல்ல, அதனாச்சும் கொண்டு போய் சேருங்க. எதையுமே பொதுமக்களுக்கு இந்த அரசு ஊழியர்கள் போய் அரசு அலுவலர்கள் கொண்டு போய் சேர்ப்பதில்லை. இதை பொதுமக்களும் தெரிந்து அதன்படி நடந்து பட்டா பெறுவதற்கான முயற்சிகளுக்கு இனிமேல் வரும் காலகட்டத்தில் நீங்க இறங்கிதான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் தெரியாம நீங்க பட்டா மாறுதல்ல பல சிக்கல்களையும் நீங்க சந்திக்க வேண்டிய நிலைமைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல வரும். அதனால இதெல்லாம் தெளிவா இருந்துக்கோங்க. அப்ப நீங்க 2 வகையான பட்டா மாறுதலுக்கு நீங்க விண்ணப்பம் செய்யலாம். ரெண்டாவது, இந்த சொத்து ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சொத்துக்கான ஆவணங்கள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, பூர்வீக சொத்தாக இருந்தால் பாகப்பிரிவினை பத்திரம் கட்டாயமாக இருக்கணும். பாகப்பிரிவினை பத்திரத்தின்படி எல்லாரும் தனித்தனி பட்டா வேண்டி உட்பிரிவு செய்து நீங்க பட்டா வேண்டி நீங்க விண்ணப்பம் செய்யணும். இல்ல அப்படின்னா குடும்ப ஏற்பாட்டு ஆவணமாக இருந்தால் நீங்க பட்டாவுக்கு விண்ணப்பிக்கலாம். உயில் சாசனமாக இருந்தால் பட்டாவுக்கு விண்ணப்பிக்கலாம். சரிங்க சார், எங்கிட்ட தான் பத்திரம் இருக்கு, பட்டா தான் எதுக்கு அப்படின்னா, தமிழக அரசின் பத்திரப்பதிவுத்துறை ஒரு சொத்தை உங்கள் பெயரில் பதிவு செய்து தருகிறது என்றால் அந்த சொத்தின் உரிமையாளர் நீங்க தான். ஒரு சொத்தை தமிழக அரசு உங்கள் பேருக்கு பதிவு செஞ்சு தருது அப்படின்னா அந்த சொத்தின் உரிமையாளர் நீங்க தான். ஆனால் இந்த சொத்தை வேற ஒருவர் அடுத்தடுத்து பத்திரப்பதிவு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வருவாய்த்துறை மூலம் இந்த சொத்தின் உரிமையாளர் நீங்க தான் அப்படிங்கிறதை, நிரந்தர உரிமையாளர் என்பதை தீர்மானம் செய்வதற்காக வருவாய்த்துறை மூலம் பட்டா வழங்கப்படுது. அது மட்டுமா அப்படின்னா இல்ல, அந்த பத்திரத்துல இருக்கக்கூடிய அளவுகள் நிலத்தில் சரியாக இருக்கிறதா, அதற்கான வரைபடம் சரியாக இருக்கிறதா, பட்டாவில் அளவு சரியாக இருக்கிறதா, இவர்தான் அந்த உரிமையாளரா, இதுதான் அந்த சர்வே என்ன, பத்திரப்பதிவு செய்யப்பட்ட இடமும் இதுவும் ஒன்னா அப்படின்னு சொல்லி அந்த களத்துல போய் அதை ஆய்வு செஞ்சு அதுக்கு பட்டா கொடுக்கக்கூடிய அலுவலர் யாருன்னு பார்த்தா வருவாய்த்துறை. அதனாலதான்
பத்திரம் பெருசா பட்டா பெருசானா ரெண்டுமே வந்து நீங்க என்னன்னா எது பெருசுன்னு சொல்லிட முடியாது. ரெண்டுமே ஒரு நபருக்கு ஒரு நிலத்திற்கு தேவை. பத்திரமும் தேவை, பட்டாவும் தேவை. பத்திரம் இருந்தால் நீங்க பட்டா வாங்கலாம். பட்டா இருந்தால் அதை பத்திரமாக மாற்றுவதற்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எளிதாக அதை பத்திரப்பதிவு பண்ணி உங்க பேருக்கு மாத்திக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பத்திரப்பதிவு செய்த நபர்கள் பட்டா வேண்டி விண்ணப்பிப்பதற்கு கட்டாயமாக விண்ணப்பிச்சு பட்டா வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வருவாய்த்துறையில ஏன் பட்டா தரணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஏன் தரணும் அப்படின்னா இந்த சொத்தை இவர் தான் பத்திரப்பதிவு செஞ்சிருக்காரு. இந்த சொத்தின் உரிமையாளர் இவர் தான். இனி வரும் காலங்கள்ல இந்த சொத்து இவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட போயிருக்கு. அந்த வருவாய் ஆவணங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கணக்கு வருவாய்த்துறை கணக்குல இருக்கும். இப்போ வந்து குருசாமி அப்படின்னு எங்க அப்பா பேர்ல இருக்கக்கூடிய சொத்து சதீஷ்குமார் என்ற எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அதுலதான் இருக்கும். இன்னார்ட்டு இருந்து இன்னாருக்கு இந்த சொத்து போயிருக்கு அப்படிங்கிற வில்லங்க சான்றிதழ் நம்ம எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி பட்டாவுலையும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் பட்டா வழங்கப்படுது. இது சரி, இந்த பட்டா வழங்குவதற்கு என்ன வழிமுறை அப்படின்னா இணையதளத்துலதான் நீங்க விண்ணப்பிக்கணும். இணையதளத்துலதான் பட்டா வேண்டி தமிழ் நிலம் என்ற இணையதளத்தில் நீங்க விண்ணப்பம் செய்யணும். இந்த நடைமுறையில என்ன எல்லாம் இருக்கணும் உங்ககிட்ட அப்படின்னா அந்த பட்டா முந்தைய பட்டா யார் பேர்ல இருந்துச்சோ அவரு பேர் அந்த இருக்கக்கூடிய அந்த பட்டா காப்பி நகல் இருக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ஓட்டர் ஐடி இல்ல ஒரு ஆதார் கார்டு போட்டோ ஐடி இருக்கணும். போட்டோ ஐடி இருக்கணும். அதுக்கான வில்லங்க சான்றிதழ் இருக்கணும். 10 தினங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட வில்லங்க சான்றிதழ் இருக்கணும். அதையும் தாண்டி அந்த பத்திரம் கட்டாயம் உயில் சாசனமா இல்ல தான சாசனமா இது யார்கிட்ட இருந்து யார் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கா என்பதை காட்டக்கூடிய அந்த ஆவணம் சரியாக இருக்கணும். நீங்க விண்ணப்பம் செய்யும் போது இப்படி எல்லாம் வச்சுட்டு நீங்க விண்ணப்பம் செஞ்சீங்கன்னா இந்த விண்ணப்பத்திற்கான கட்டணம் 60 ரூபா பிளஸ் உட்பிரிவுக்கு வந்து 60 பிளஸ் ஒரு 460 ரூபான்னு சொல்லியாச்சு. இது 15 தினங்களுக்குள் உட்பிரிவு அல்லாத ஒரு பட்டாவாக இருந்தால் 15 தினங்களுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிடும். உட்பிரிவுடன் கூடிய பட்டாவாக இருந்தா 30 தினங்களுக்குள்ள கிடைக்கும். இப்படித்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாணை 210 சொல்லுது. அந்த வருவாய் நிலை ஆணையனும் சொல்லுது. ரெண்டாவது இப்ப இருக்கக்கூடிய பௌத்தி பட்டா வருது பாத்தீங்களா, பௌத்தி பட்டாவும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப யார்கிட்டயாச்சும் பட்டா இல்லாம வாரிசு அடிப்படையிலையோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஆவணத்தின் அடிப்படையில நீங்க பட்டா வாங்காத நபர்களாக இருந்தால் இந்த ஒரு காலகட்டத்தை அரசு இப்படி ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறது. இந்த பௌத்தி பட்டா பெற்றுக்கொள்ளலாம்னு இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்தி தாராளமாக பட்டாவுக்கு விண்ணப்பம் செய்து நீங்க பட்டா பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு எளிய வழிமுறை. மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.